ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதில் ஓட்ஸ் ரவா தோசா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் ரவா தோசை செய்வதற்கு ஃபர்ஸ்ட் இந்த பொருட்கள் எல்லாமே நாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பவுல் நிறைய ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பவுல் 150 கிராம்ஸ் அளவு இருக்குங்க. அதை ஃபர்ஸ்ட் நாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஒரு பேன் எடுத்துக்கிறோம். 150 கிராம்ஸ் அளவுக்கு ஓட்ஸ் அதில் சேர்த்துக்கிறோம். லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல வச்சா கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நாம் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக அதை ஆற வச்சு நாம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நாம் ஆற வச்சு நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு நாம் அரைச்சி வச்சுக்கிற ஓட்ஸ் சேர்த்துக்கிறோம். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது இது 100 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட 1/2 கப் அளவுக்கு ரவை, அதாவது 50 கிராம். இதோட 1 ஸ்பூன் உப்பு, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. நாம் இந்த இடத்துல ஓட்ஸ் சேர்க்கறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நான் ஒரு சத்து மாவு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நாம் சத்து மாவு பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஓட்ஸுக்கு பதிலாக சத்து மாவு கூட சேர்த்து சத்து மாவு தோசை செய்யலாம். இதே ப்ராசஸ் தாங்க ஃபாலோ பண்ணணும். நல்லா கட்டி எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நல்லா இடித்து சேர்த்துக்கிறோம். 1 பச்சை மிளகாய், அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், இதோட 1 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இதில் இன்னொரு பாதி டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி 20 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கிறோம். ஏன்னா ரவை இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. திக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நாம் தோசை ஊற்றிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை எல்லா தோசை மாதிரி சென்டர்லேருந்து ஊற்றக்கூடாது. கார்னர்ஸ்லேருந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. யூஸ்வலாக தோசைக்கு எண்ணெய் எவ்வளோ ஊற்றுவீங்களோ அதே அளவு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் தோசை ஊற்றுறப்ப மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஏன்னா ரவை கீழே செடிமெண்ட் ஆகிருக்கும். 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிலே ஆகும் வேகிறதுக்கு. 1 சைட் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கிறோம். திருப்பி போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் வெந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு இன்கேஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ண வரலன்னா மாவு திக்காக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் மாவில் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தோசை திருப்பி போட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான ஓட்ஸ் ரவா தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.